9 வருடங்களா சிகா ஒளிப்பதிவாளர் சங்கம் மூலமா சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், நடிகைகள் இந்த மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாருக்கும் விருது வழங்குற விழா வந்து நடந்துட்டு இருக்கு. 10வது வருடமான இந்த வருடமும் வந்து இந்த விழா கோலாகலமா கோலாலம்பூர்ல நடக்க போகுது. இந்த தடவை சின்னத்திரை நடிகர்கள், நடிகைகள், அதுக்கப்புறம் இயக்குனர்கள், ஒளிப்பதிவாளர்கள் இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து அவார்ட் கொடுக்க போறாங்க. இந்த விழாவில் இதுவரைக்கும் தமிழ், தெலுங்கு, கன்னடா, அதுக்கப்புறம் மலையாள திரையுலகத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் அவார்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் ஹிந்தி திரைப்படத்தை சேர்ந்தவங்களுக்கும் இந்த தடவை வந்து அவார்ட்ஸ் கொடுக்க போறாங்களாம். தமிழ்ல இருந்து கமல்ஹாசன், தெலுங்குல இருந்து பாலகிருஷ்ணா, மலையாளத்துல இருந்து மம்முட்டி, மோகன்லால், கன்னட மொழியில இருந்து புனித் ராஜ்குமார், ஹிந்தியில இருந்து தர்மேந்திரா இவங்கெல்லாம் வந்து கலந்துக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய், சூர்யா, சிம்பு, தனுஷ் அப்படின்னு நடிகர்களும், ராதிகா, குஷ்பு, ஹன்சிகா மோத்வானி, ஸ்ருதிஹாசன் மாதிரியான நடிகைகளும், இசையமைப்பாளர்கள்ல இளையராஜா, விஜய் ஆண்டனி, யுவன் சங்கர் ராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ், அனிருத் இந்த இசையமைப்பாளர்களும் கலந்துக்க போறாங்க. இந்த விழா மூலமா சேகரிக்கப்படுற நிதியை சங்கத்துடைய முதுகெலும்பா பணியாற்றின உறுப்பினர்களுக்கு நல நிதியும் உதவியும் செய்யறதுக்காகவும், அவங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்யவும், முதியோர்களுக்கு ஓய்வூதியம், அதுக்கப்புறம் மருத்துவ நிதியும் வழங்குறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்களாம். ரொம்ப நல்லபடியா ஜனவரி 9, 10ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ எல்லாருடைய விஷஸும் வந்து கொடுத்துடலாம். இதை பத்தி இன்னும் மேலும் மேலும் என்னென்ன விஷயங்கள்லாம் வரப்போகுதோ அதை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம்.